ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. மாடி தோட்டத்தில் இருக்கிற என்னுடைய செடிகளை இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மை லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னோடய பிளான்ஸை ஒன்று என்ன எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்கிட்ட வந்து டேபிள் ரோஸ் ஒரு 12 கலர்ஸ் உண்டு. அதில் இப்போ இந்த கலரும் என்னோடய அக்காட்டிருந்து நான் வாங்கியிருக்கிறேன். இது என்னுடைய மிளகாய் செடி. இந்த செடி வந்து ரொம்ப சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் இந்த வீடியோ மட்டும் இன்றைக்கி போடலாம் அப்படிங்கிறதுனா எடுத்துருந்தேன். ஹாரஸ்ட் வீடியோ மாதிரி போடலான்னு. ஆனால் அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக சேர்ந்து இப்போ மொத்தமாக இல்லை, ஒரு லாங் வீடியோவாக ஆகிடுச்சு. இந்த மிளகாய் செடி எப்படின்னா, கோழியோட வேஸ்ட்லேருந்து எனக்கு தானாக அதை சும்மா மற்ற செடியில் களை செடி மாதிரி முளைச்சிருந்தது. அதை எடுத்து நான் வந்து ஒரு தொட்டியில் நட்டி வச்சுருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5-6 மாதமாக எனக்கு வந்து அதில் தொடர்ந்து காய் கொடுத்துட்டே இருக்குது. நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. எந்த இலை சுருட்டல் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. இந்த தக்காளி செடியுமே அப்படி தான். இது ஒரு சின்ன பெயிண்ட் டப்பா தான். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மிளகாய் செடி இருக்குது, ஒரு தக்காளி செடியும் இருக்குது, ஒரு தானாக முளைச்ச மாதுளஞ்செடியும் இருக்குது. இதெல்லாம் வந்து தானாக முளைச்சது. நான் அதை வந்து பிடுங்கி திரும்ப நட்டி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு களச்செடி மாதிரி இருந்ததை வந்து திரும்ப நட்டி வச்சுருக்கிறேன். வந்து என்ன உங்களுக்கு நான் உங்கள் கூட சொல்கிறேன்னா, இந்த மாதிரி களச்செடியில் மாதிரி இந்த தக்காளி செடியோ இல்லை மிளகாய் செடியோ முளைச்சிருந்துச்சுன்னா அதை பிடுங்கி போடாமல் நட்டி வச்சுருங்க. நல்ல ஒரு காய் நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்கும். நம்ம மெனக்கெட்டு நம்ம விதை போட்டு கொண்டு வரதை விட இந்த மாதிரி தானாக முளைக்குது இல்லையா, அது நம்மளுக்கு வந்து நிறைய காய் கொடுக்கும். அதிகமாக வந்து நம்மளுக்கு நோய் தாக்கல் நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே வராது. அதை பாருங்கள், எனக்கு வந்து ஒரு குட்டி விதையிலேருந்து முளைச்ச மாதுளம் செடி கூட அதில் இருக்குது. அதை எடுத்து மாற்றி வைக்கணும். கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். போட்டு ஒரு பெரிய தொட்டியில் போடணும்னு நினச்சிருக்கிறேன். இன்னுமே வந்து எனக்கு நிறைய காய் வந்துக்கிட்டே இருக்கும். நான் பறிக்க அது வந்து பூத்துக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும். இந்த செடியுமே அப்படி தான். இந்த நம்ம வத்தல் காய போடுவோம்ல, நம்ம தூத்து செடிக்குள்ளே போடுவோம்ல, அதுலேருந்து முளைச்ச செடி தான். அதை வந்து திரும்ப நான் வந்து சும்மா நட்டி வச்சுருக்கிறேன். இது சின்ன பிள்ளைங்க வந்து கைப்பட்டு அதை கொஞ்சம் அந்த பிளான்ட்டை மட்டும் கொஞ்சம் உடச்சிட்டாங்க. ஆனால் அதுவுமே திரும்ப சர்வைவ் ஆகி அழகாக இன்னுமே வந்து எனக்கு காய் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி பச்சை மிளகாய், தக்காளி இந்த மாதிரி நம்மளே வச்சுட்டோன்னா பெருசாக வாங்க வேண்டாம். நம்மளே வந்து நம்ம வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது மனசுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நான் என்னுடைய கத்திரிக்காய் செடி, வெள்ளை கத்திரிக்காய், இதை வந்து முட்டை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. நிறைய நான் மாதத்துக்கு ஒரு தடவை கடலை புண்ணாக்கு கொடுப்பேன். கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடையாவது ஒன்று மோர் தண்ணி, நல்லா புளிச்ச மோர் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவேன், ஊற்றுவேன். அப்படி இல்லைன்னா பல அமிலம், அதையும் அதோட லிங்க்கு உங்களுக்கு நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கிச்சன் வேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து அரைச்சி அப்படியே செடிகளெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அப்படியே மண்ணை கிண்டி விடுவேன். இதுதான் வந்து நான் இது வந்து அப்புறம் செடிகளுக்கு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கணும். ஆனால் வந்து ஒருவேளை இப்போ வந்து பல அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறேன், அப்படி இல்லைனா வந்து மோர் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அந்த பூச்சி அடிக்கிறது வந்து ஸ்கிப் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம வந்து அதுவுமே நம்மளுக்கு ஒரு பூச்சி வெரைட்டி மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால் இது ஸ்ப்ரே பண்ணுறேன்னா நான் பூச்சி வெரைட்டியை ஸ்கிப் பண்ணிக்குவேன். அப்படி இல்லைன்னா ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அப்புறம் வந்து அப்பப்போ கொஞ்சம் இலைகளுக்கு பின்னாடி அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துக்கணும். ஏதாவது எறும்பு ஓடுது அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பூக்கிறது ரொம்ப பூச்சி தொந்தரவு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் பழைய இலைகள் இருந்தால் கட் பண்ணி போட்டுறது. அந்த மாதிரி டெய்லி ஒரு 10-20 நிமிஷம் நம்ம பிளான்ட்டோட கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நியூ கமர்ஸாக ஒரு 4 கோழி குஞ்சு வாங்கி போட்டிருக்கிறாங்க பிள்ளைங்களுக்காக. அதுவுமே நல்லா ஆக்டிவாக இருக்குது.
கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா அழகாக ஒன்று மட்டும் நான் கவனிக்காம முட்டிட்டோம்ல, ரொம்ப பெருசாக முத்திடுச்சு. இது என்னோடய கேப்சிகம் பிளான்ட்டு. நான் இதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என் பையன் கை வச்சு அதையும் உடச்சி எடுத்துட்டான். அது கொஞ்சம் பெருசாகிறதுக்கு முன்னாடியே ஒரு காயை பறிச்சிட்டான். ஆனால் அதுலேயுமே ஒரு நல்லது, அவன் உடச்சதுனால தான் நான் பிளான்ட்டை கொஞ்சம் அப்படி பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அதில் இலைப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஏகப்பட்டது இந்த இந்த இதில் இருக்குது. அவன் இல்லைன்னா நான் இதை பார்த்துருக்கவே மாட்டேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிலாம் பிரயோஜனம் கிடையாது. ஒன்று அதை கட் பண்ணி போட்டுடணும், இல்லைனா அந்த ஏரியா அந்த இலைகள் எல்லாத்தையும் இப்போ இது பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும். நான் இப்போ இதை வந்து கட் பண்ணி தான் போட போகிறேன், இலைகள் எடுக்க போகிறதில்ல. அதில் மொட்டுக்களும் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, இல்லைனா என் பக்கத்தில் உள்ள செடி எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிரும். கட் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள செடிகள் தொட்டிலையோ எதுலேயுமே போடக்கூடாது, நேராக டஸ்ட்பினில் போட்டுருங்க. பற்றி மட்டும்தான் போடணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ ஒன்று ஒன்றா எக்ஸ்ட்ராவாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய வெண்டைக்காய் செடி ஆக்சுவலாக இதில் வந்து ஏதோ ஒரு வெள்ளை கலரில் ஒரு லேயர் படியுது, ஏதோ ஃபங்கஸ் மாதிரி. ஆனால் இதை பற்றி எனக்கு தெரியல. யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நான் இப்போது மோர் தண்ணி மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுறேன், புளிச்ச மோர் தண்ணி. எனக்கும் என்ன அது இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு செடியில் வந்து மேலில் ஒரு பாதி கட் பண்ணி, ஏன்னா கீழே வந்து நிறைய கிளைகள் வந்து பூக்கு காய் காய்க்குது. அதனால் மேலே வந்து கொஞ்சம் இலைகளும் சின்னதாகிடுது, அப்புறம் காயும் ஒரு சின்னதாகுது. அதனால் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த வெள்ளை கலரில் படியுது இல்லையா, அதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதுக்கு ரெமெடி ஏதாவது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 3 செடி இருக்குது வெண்டைக்காய். அதில் ஒன்று வந்து கட் பண்ணிட்டேன், இன்னும் 2 இருக்குது. மேலே கொஞ்சம் மொட்டுக்கள் இருக்குது, அது ஒரு 2-3 நாள் அது கொஞ்சம் பூத்ததுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிடலான்னு இருக்கேன். இது பாருங்கள், இதுக்கு மேலே மொட்டுக்கள் இருக்குது, அது பூத்து காய் போட்ட உடனே அதை கட் பண்ணிட போகிறேன். அடுத்தது செடி அவரை, இதுலேயும் கொஞ்சம் காய் இருக்குது. இது என்னோடய தக்காளி செடி, பெயிண்ட் டப்பாவில் வச்சுருக்கிறேன். நேற்று தான் காய் பறித்தேன், இன்னும் கொஞ்சம் காய் கிடக்கு. ரோஸ் செடி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி விட்டுருந்தேன், இப்போ அடுத்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ஒன்றா. இது இந்த வெண்டைக்காய் செடி கட் பண்ணி போட்ட குச்சி. இது செண்டுமல்லி செடி. நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன், மேலே உள்ளதை வந்து கட் பண்ணி விட்டால் நமக்கு நிறைய கிளைகள் வரும்னு, அதனால் அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது முள்ளங்கி போட்டு வச்சுருக்கிறேன், இந்த வீடியோஸ் இன்னும் போடலை. இது வந்து செண்டுமல்லி, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மொத்தம் 2 குட்டி தொட்டியில் வச்சுருக்கிறேன். இது வந்து பாவக்காய் செடி. இதுக்கு மண்ணெல்லாம் ரெடி பண்ணி இந்த க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். இனி இதை இருந்து அதில் மாற்றணும். இது கோவக்காய் செடி, இதோட வீடியோஸ் அப்புறமா உங்களுக்கு நான் போடுறேன். இது பால்சன்னு நல்லா டார்க் பிங்க்கு, பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ விதை தான் ஃபுல்லாக இருக்குது பிளான்ட்டில். விதை வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து வெள்ளை செவ்வந்தி, இந்த நாட்டு செவ்வந்தின்னு சொல்லுவாங்களே, வெள்ளை கலர் செவ்வந்தி, சாமந்தி. சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, எல்லாம் மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இனி ஃபுல்லாக பூத்துருக்கும். இன்றைக்குரிய என்னோடய சின்ன தோட்டத்துலேருந்து, என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து இன்றைக்குரிய காய் இவ்வளோ பறிச்சிருக்கிறேன் நான். ஆக்சுவலாக அந்த பச்சை மிளகாய் செடி வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு காட்டணுன்னு இருந்தேன், அப்படி ஒன்று ஒன்றா இவ்வளோ சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குரிய வீடியோ. என்னோடய டேபிள் ரோஸு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு. எல்லாம் கட் பண்ணி விடணும், பூக்கள் எல்லாம் கம்மியாகிட்டு கொஞ்சம் சின்னதாகவும் ஆகிடுச்சு. எல்லாம் கட் பண்ணால் திரும்ப நல்லா பெருசாக பூக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. ஒரு பெரிய வீடியோ தான், கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்களா ரொம்ப தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.